ஏய் சும்மா உளறிக்கிட்டு இருக்காதடா. நம்ம முதலாளி குடும்பத்துல நான் சின்ன பிள்ளையில இருந்து வேலை பார்க்கிறேன். அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும். பெரியம்மாவுடைய ஜாதக நம்பிக்கைப்படிதான் அங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம முதலாளி செல்வத்தையாவுடைய விஷயம் ஜாதகப்படி நடக்கும். என்னடா அவர் ஜாதகம்? அவருடைய ஜாதகம் இல்லடா, அவர் கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு பொண்ணு. அந்த பொண்ணுடைய ஜாதகப்படி இன்னும் ஒரு வருஷத்துல முதலாளி க்ளோஸ். அது தெரிஞ்சிருந்தும் இப்படி பல லட்சம் ரூபாயை கொட்டி இந்த உர தொழிற்சாலையை கட்டிக்கிட்டு இருக்காருன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. சும்மா நேரத்துல என் உணவுக்கும் ஜோசியம் உடறானு அது கட்டி இவன் உடறிக்கிட்டு இருக்கான். உலகத்துல ஜோசியம் சொல்ற மாதிரி தான் எல்லாம் நடக்குதா? உலகத்துல நடந்திருக்குதோ நடக்கலையோ அது எனக்கு தெரியாது. நம்ம முதலாளி குடும்பத்துல நடந்திருக்கு. பெரியவர் ஜாதகப்படி 46வது வயசுல அவர் காலமாயிட்டார். சின்னவர் ஜாதகப்படி குடும்பம் பணக்கார குடும்பம் ஆயிருக்கு. இந்த ரெண்டு விஷயம் நடந்திருக்கும் போது 3வது விஷயம் ஏன் நடக்க கூடாதுன்னு கேக்குறேன். ஏன் சார் சீக்கிரம் டாக்டர் விட்டு போ. என்னப்பா செல்வம், என்ன இங்க வந்துட்ட? டாக்டர், எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு டாக்டர். மாதிரி என்ன? என்னால சொல்ல முடியல டாக்டர். ஏதோ சரி சரி உள்ள வா, செக் பண்ணி பாப்போம். படுத்துக்க வா. ஏன்பா ஒண்ணுமே இல்லையே, ஏன் இப்படி காட்ட பண்ற? நல்லா பாருங்க டாக்டர். ஏன்பா இவ்வளவு தென்பா எழுச்சி உட்காந்து கத்திரியே, என்ன கேடு? எப்ப கேட்டாலும் ஒண்ணு இல்ல சொல்லிக்கிட்டு மனுஷன் வேதனை பட்டுக்கிட்டு இருக்காப்பா. ஏதாவது இருந்தா தானே இருக்குன்னு சொல்றதுக்கு பயமா இருக்க. அது இருக்கு. எது பயம்? நிறைய இருக்கு. கிட்டல டாக்டர் ராஜன்யா, நான் மரகதம் பேசுறேன், செல்வத்தோட அம்மா. ஆமாம்மா தெரியுது, விஷயத்த சொல்லுங்க. என் மருமக வள்ளி திடீர்னு வாந்தி எடுக்கிறா. வாந்தி எடுத்துங்களா? சீக்கிரம் வாங்களே. அது ஒண்ணும் இருக்காதம்மா, பயப்படாதுங்க, நான் வந்துடுறேன். ஆம். ஏன்பா என்ன உன் சம்சாரம் வாந்தி எடுக்கிறாம? ஏன் சம்சாரம் வாந்தியா? ஏன் என்ன காரணம்? ஆண்கள் வாந்தி எடுக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. பெண்கள் வாந்தி எடுக்கிறதுக்கு முக்கியமா ஒரே ஒரு காரணம் தான். ஆனா அது அந்த காரணம் தானாங்கிறது அங்க போய் செக் பண்ண தான் சொல்ல முடியும். என்ன காரணம்? வயிற்றுல ஏதாவது கோளாறு இருக்குமா? வேற எங்க இருக்கும்? கோளாறு எல்லாமே வயிற்றுலதான். வா செக் பண்ணி பாத்துருவோம். அவனு அளவுக்கு மீறி சாப்பிட மாட்டாள். என்ன என்ன சமாச்சாரம்? என்ன பண்றேன்? தயவுசெய்து எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க. ஓ என்ன திட்ன? ஏன் வாந்தி? செல்வம் ஓப்பா. நான் டாக்டர் கொஞ்சாதி கூட பேச விட மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் அப்படி கொடுமா. ஓய்யா கை கொடு. வெரி குட் வெரி குட். இப்படி இருக்கும்னு தெரிஞ்சுதான் தகுந்தபடி மருந்து கொண்டாந்து இருக்க. இந்த பாருமா, இந்த மாத்திரை ஒண்ணு போட்டுக்க, உடனே வாந்தி நின்னுடும். இந்த மாத்திரை தினசரி காலையில பல்லு தேய்ச்சி ஒண்ணு போட்டுக்க. சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பிறக்க போற குழந்தை உங்க வீட்டுக்கார மாதிரியே இருப்பான். பாருமா, உங்க விஷயமெல்லாம் எனக்கு தெரியும். உங்க வீட்டுக்கார அத்தனை என்கிட்ட சொல்லிருக்கான். திரும்ப நான் சொல்றேன். ஏம்மா பயப்படுற? இந்த விஷயம் உங்க அத்தைக்கு தெரிஞ்சு போயிடுமான்னு தானே? பயப்படாத, நான் சொல்லுவேனா? நோ டோன்ட் வரி, பயப்படாத. பாரு, ஒரு குழந்தை பிறக்கிற வரணும் என் நர்சிங் ஹோம்லயே வச்சுக்கிட்டு இந்த சீக்கிரம் நான் காப்பாத்திக்கிறேன். நீ மட்டும் ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இருப்பியா? வெரி குட், குட் கேர்ள். நான் வரட்டுமா? என்ன சாப்பிடணும் எதை சாப்பிட தெரிஞ்சு வேணுமா? இஷ்டத்துக்கு சாப்பிட்டா எப்படி? என்ன டாக்டர் அவன் ஏன் வாந்தி எடுக்கிறான்? பித்தம், ஓவர் காபி. காபி அடியோட கட் பண்ணுமா? அப்படித்தேன். அட ஏன் டாக்டர் நீங்க ஒரு பக்கம் பித்தமா? பித்தம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ ஏன் வாந்தி எடுக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியும்? ஆமா, யார் சொன்னாங்க உங்ககிட்ட? எல்லா ஜோசியர்களும் சொல்லிட்டாங்க. ஜோசியர் எந்த விஷயம் தெரியுமா? என்ன சொன்னா? இந்த கிரக தோஷம் முடிய இன்னும் 7 நாள் பாக்கி இருக்கு. முடிய போற நேரத்துல கிரகத்தினுடைய சேஷ்டெல்லாம் ரொம்ப உக்கிரமா இருக்குமா. அதுக்கு சில சாந்தி எல்லாம் செய்ய சொல்லிருக்காங்க. அது சரிவர செய்யாததனாலதான் இப்படி எல்லாம் கோளாறு ஏற்பட்டிருக்கு. வெரி குட் வெரி குட். அந்த சாந்தி எல்லாம் கரெக்டா செஞ்சிருங்க. செல்வம் நீ வாப்பா. பெஞ்சாதி ஏன் வாந்திருக்க தெரியுமா? ஏன் கர்ப்பவதி குட்டி மாதிரி உனக்கு ஒரு பையன் பிறகுறான். ஐயோ, வள்ளி கர்ப்பமா? நான் என்ன செய்வேன்? அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை மீறிட்டனே, நான் செத்து போயிடுவேனே.
துடிக்குது டாக்டர். இந்த வயசுல நெஞ்சு படம் ஒண்ணு டாக்டர். நான் தப்பு பண்ணிட்டேன் டாக்டர். ஜாதகம் பறிச்சு நான் சாக போறேன் டாக்டர். ஜாதகம் பலிக்காதப்பா. சும்மா டாக்டர், என்னால நிக்க முடியல டாக்டர். உட்கார முடியல டாக்டர். ஐயோ, படுக்க முடியல டாக்டர். எங்கேயாவது ஓடியா? ஐயோ, என்ன யார்கிட்ட பண்றேன் டாக்டர். ஐயோ, நான் சாக போறேன் டாக்டர். என்ன பிடிச்சிருங்க. ஐயோ, நான் சாகுற நேரத்துல எங்க அம்மாவை பொண்டாட்டி பக்கத்துல இருக்கட்டும் டாக்டர். அம்மா, ஐயோ வள்ளி, என்ன வாழ கட்டு நாம எப்படி பார்த்தேன். யார்கிட்ட பண்றேன், எங்க அம்மாவுக்கு முடியாது டாக்டர். ஐயோ வள்ளி, ஐயோ டாக்டர். நெஞ்சு அடைக்குதுமா, தலை பிடிச்சுக்கோ. வள்ளி, நீ காலை பிடிச்சுக்கோ. நாக்கு எடுக்குதுமா. டாக்டர், என்ன டாக்டர்? சும்மா படிச்சவன் நீ அவங்களோட சேர்ந்து அழிஞ்சிட்டே இருக்கிய. நாக்கு இழுக்குதுங்கிற. ஆமா, இழுக்குது நாக்கு. எதை நினைச்சிட்டு பயந்து சாவறாங்க. என் ஜாதகம் அப்படி இருக்கு டாக்டர். அம்மா, உன் ஜாதகம் இல்ல, என் ஜாதகம். நான் போய் முதல்ல இந்த தோஷியாவது பிடிச்சு பாக்கணும். ஏப்பா, ஏந்து இந்த பாத்து சாப்பிடு. ஆமா, நல்லா தூக்கம் வரும். பத்து தூங்கு. தம்பி, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நீ வா சொல்ற. போய் அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு போச்சாம போ. அம்மா, ஏந்திரம்மா. டாக்டர், ஐயோ, ஒண்ணுமில்லம்மா, ஏன் பயப்படுற? ஒண்ணுமில்லம்மா. தம்பி, இப்படி வாடா. நான் சொன்னதெல்லாம் சரியா போச்சுல்ல? கிரக தோஷம் முடிகிற நேரத்துல அதனுடைய சேட்டிங் உக்கிரமா இருக்குன்னு சொன்னேன். ஆமாண்டா, நல்லா இருந்த பொண்ணு திடீர்னு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டா. செல்வம் இருந்தாப்புல இருந்து என்னென்னமோ பண்ணுதுங்கிற. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? இத பத்தி என்ன நினைக்கிறது? கண்ணுக்கு நேரம் பார்த்த பிறகு எல்லாம் கிரகத்தினுடைய சேட்டை தான். அது சரி, நான் சொன்னதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். கரெக்டா எழுதி வச்சிருக்கேன். என்ன பண்ண போறேன்? எங்க படி. கோடி அர்ச்சனை, ஆமா, நவக்கிரக பூஜை, சரி, சுமங்கலிகளுக்கு ரவிக்கை புடவை கொடுத்தல், சரி, ஏழைகளுக்கு அன்னமளித்தல், சரி. ஒரு வாரம் வரைக்கும் வள்ளியும் செல்வத்தையும் சந்திக்க விடக்கூடாது. ஆமாண்டா, அது எல்லா ஜோசியர்களும் சொல்லிட்டாங்க. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதை நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு வாரம் வரைக்கும் வள்ளிக்கும் செல்வத்துக்கும் நமது முருகன் கோவில் பிரசாதம் சாப்பாடு. ஆமா, பிரசாதம். பிரசாதம் பிரசாதம்னா வடை சுண்டல் ஏதாவது? நெய் பொங்கல். பொங்கல் என்ன பரவாயில்ல அந்த பொண்ணுக்கு. பாருங்க, அதோட நான் சொல்றது செய்தி செய்யுங்க. சொல்லுங்க, செஞ்சிருவோம். அம்மா, உங்க ஜாதக பேச்சு கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. அந்த ஜாதகம் பலிச்சிருமோ நினைச்சு அவன் பயந்து சாக ஆரம்பிச்சிட்டான். அந்த பயத்துல அவனுக்கு ஏதாவது ஆச்சு, அநியாய பழி என் தள்ள வந்து சேரும். அதனால நான் சொல்றபடி செஞ்சிருங்க. தினசரி அவனுக்கு ஏதாச்சும் ஒரு என்டர்டைன்மெண்ட், மியூசிக், டான்ஸ், கலாகாரம், சம்திங். அவன் மனசை மாத்திடுங்க. செஞ்சிருவோம். தம்பி, குடிச்சு வச்சுட்டாங்க. என்ன காப்பாத்துங்க. வள்ளி, ஏம்மா இப்படி இருக்க? இந்த கெட்ட காலம் முடியறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் பாக்கி இருக்கு. வர்ற ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 10 மணியோட எல்லா தோஷங்களும் நீங்கி போயிடுமா. இந்த ஒரு வாரம் வரைக்கும் நீ உன் புருஷன் கண்ணுல படவே கூடாதுமா. அத்தை, நீங்க என்கிட்ட இந்த ஒரு வாரம். அடி பைத்தியமே, உண்மையில நம்பிக்கை இல்லாமையா நான் சொல்றேன்? வள்ளி, இந்த ஒரு வருஷம் வரைக்கும் நீ ஜாகிரதையா இருக்கலையா? அது எனக்கு தெரியாதா? நான் ஏன் சொல்றேன் அதை நீ புரிஞ்சுக்கணும். இத பாருமா, இந்த ஆம்பளைங்க வெளியே திரும்ப போவாங்க. அவங்க மனசு மாறி அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஒரு வாரம் வரைக்கும் அவனை பார்க்காம இருந்துடுற. ஆனா எது எப்படி இருந்தாலும் அவங்க 100 வருஷத்துக்கு மேல உயிரோட இருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளூர இருக்கு. அத்தை, ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கு வெள்ளப்புடவை வாங்க வேண்டி வந்துருமோன்னு நீங்க வேதனைப்படாதீங்க. பூவையும் மஞ்சளையும் கூட கூடையா கொட்டித்தான் என் பணத்தை நீங்க வழி அனுப்பி ஆகணும். ஐயோ ஐயோ, ஏண்டியம்மா இப்படி எல்லாம் வளர்ற? இந்த கிரகத்தினுடைய கொடுமை பத்திலேயே நான் சொல்ல வந்தேன். பரீட்சத் மகாராஜா கதை தெரியுமா அவனுக்கு? இப்படித்தான் பாம்பு கடிச்சு செத்து போயிடுவாருன்னு அவருக்கு ஒரு சாபம். அவர் ராஜா இல்லையா, ஊர்ல இருக்கிற எல்லா பாம்புகளையும் பிடிச்சு கொண்டு வர சொல்லி நெருப்பு வச்சு கொண்டுட்டாராம். அதோட விட்டாரா, கடலுக்குள்ள ஒரு பெரிய அரண்மனையை கட்டி ரொம்ப பாதுகாப்பா வாழ்ந்து வந்தாராம். யாரோ ஒருத்தர் ஒரு எலுமிச்சம்பழத்தை அவர் கையில கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள இருந்த ஒரு சின்ன புழு பாம்பா உருவெடுத்து மகாராஜாவை கொன்னிடுச்சான். இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? இந்த கிரகம் என்ன பண்ணுமாம், கடைசி நாள் வரைக்கும் ஆளை சௌக்கியமா வச்சிருந்து கடைசி நிமிஷத்துல கொண்டுடுமா. இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீ கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும்னுதாமா சொல்ல வந்தேன். இதுக்காக என்னென்ன சான்றுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? விதிவசம் என்றாலும் வினை பயன் என்றாலும், விதிவசம் என்றாலும் வினை பயன் என்றாலும், கதி தந்து காப்பாற்ற கந்தன் துணை இருக்க, கதி தந்து காப்பாற்ற கந்தன் துணை இருக்க, எது வந்தால் தான் என்ன?
दुर्गायै नमः ॐ दुर्गायै नमः ॐ लक्ष्मी नमः ॐ लक्ष्मी नमः ॐ सरस्वत्यै नमः ॐ सरस्वत्यै नमः ॐ विशालाक्षै नमः ॐ विशालाक्षै नमः कुजे कुतक जे कुजन कुतक जन कुडिडी कुतक डिडी कुडिडी कुतक दरगडक जमता जम जमता ततांक जन ता कुजे जे कुजन कुतक जन कुडिडी कुतक डिडी कुदरगडक जमता जम जमता ततांक जन तद्दिन तदिन तकदिन तदिन तकदिन तदिन तद्दिन गन्नत्तम तद्दिन गन्नत्तम तद्दिन गन्नत्तम तांक जन तांक तजम 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 ता तजम 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 ता கோயிலிருந்து பொங்கல் பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறேன். இது பிள்ளையாண்டனுக்கு. ஆமா, இது அவருடைய சம்சாரத்துக்கு. இதான அவர் சம்சாரத்துக்கு. ஆமா, இத கொண்டு போய் சின்ன எஜமா அறையில வச்சிரு. சரிங்க. இந்த ஒரு வருஷம் கெடு முடியறது இன்னைக்கு தான் கடைசி நாள். இன்னும் சில மணி நேரம் தாண்டா இருக்கு. சில மணி நேரம் தான். ஆமா, சில மணி நேரத்துல ஏதாவது ஆயிடுமோ. ஒண்ணும் ஆகாதுடா, எல்லாம் சரியா போச்சு. நீ இப்படி தனியா இருந்தன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். கீழே சத்யவான் சாவித்திரி கதாகாலட்சேபம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பதிவிரதையின் கதையை கேட்டாலே பாவமெல்லாம் பரிகாரம் ஆயிடும். நீ போய் கூட்டத்தோட உட்காந்துக்க. राधा रमण हरे रामेती राधा रमण हरे रामेती राजीवा चटन नशा शिष्या नशा नशा राजीवा चकन शादी रुगि मुकुंदेदी இப்படியாகத்தானே அதே பாட்டை ஒரிஜினல் நாரதர் பாடிண்டு ஒரிஜினல் சாவித்திரியை பார்க்க வந்தார். ஏன் பார்க்க வந்தார்? சத்தியவான் லைஃப் முடியறதுக்கு அன்னைக்கு லாஸ்ட் டேட் இல்லையோ ஜாதகப்படி அங்கப்படி. நாரதர் சாவித்திரி பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? குழந்தை அம்மா அம்மா குழந்தை சாவித்திரி, ஜாதகப்படி உன்னுடைய பர்த்தாவனுடைய ஆயுசு என்னோட முடிய போறது தெரியுமா? அதனால நீ அம்பாளை பிரார்த்தனை பண்ணு. தேவியை பூஜை செய்வார் வாயை காத்து திறந்துடுறான். போய் இவனே நான் கூட்டிட்டு வந்தேன், வந்துடுறான் மடையா. நாரத பிரம்மம் என்ன சொல்லித்து? அம்மா சாவித்திரி, இன்றையோட உன் பர்த்தாவனுடைய ஆயுள் முடிய போறது. ஆகையினால உன் பர்த்தாவை இன்னைக்கு பூராவும் பின்தொடர்ந்து கண்ணை இமை காப்பது போல காப்பாற்றிடும் சொன்னார். நாரத பிரம்மத்தினுடைய எத்திரைக்கு கேட்ட சாவித்திரி கண்களிலே நீர் தாரதாரையா வழிய மனதிலே பக்தி பிரவாகம் பெருக்கெடுத்தோட அம்பா லோகமாதா ஜெகன்மாதா நித்திய சுமங்கலி இன்னையோட எம்பர்த்தாவுடைய ஆயுள் முடிய போறதாமே முடிய போறதாமே முடிய போறதாமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயுள் முடியப்படாதே 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 அப்படின்னு மனதார வேண்டிட்டு தன்னுடைய பர்த்தா எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெங்கெல்லாம் இந்த பதிவிரதா சிரோன்மணி ஷேடோ மாதிரி தொடர்ந்து போறா பாருங்க. இன்னும் இருக்கா? இருக்குண்ணா, வச்சு வை. இந்த வருங்க, இந்த பதிவிரதா சிரோன்மணி சாவித்திரியினுடைய பெருமையை பத்தி எடுத்து சொல்றதுன்னா நீக்கு லைஃபே போறாதாமா, அவ்வளவு சொல்லலாம். கேட்டாளா? தன்னுடைய ஆயுள் முடியறதுக்கு அன்னைக்கு தான் கடைசி நாளுங்கிறத புரியாத சத்தியவான் விறக வெட்ட காட்டுக்கு போயிட்டு இருக்கான். சாவித்திரி விடுவல கூடவே போயிட்டு இருக்கா. பிராணனை விடுறதுக்காக சத்தியவான் இங்கிருந்து புறப்பட்டான், பிராணனை வாங்கறதுக்காக யமன் அங்கிருந்து புறப்பட்டான். அந்த டைமிங்க கவனிச்சால ஆச்சு.
சத்தியவான் பிராணம் போறதுக்கு இன்னும் ஒரே ஒரு அவர் தான் பாக்கி. எக்ஸாக்ட்லி ஒன்லி 1 hour. இப்படிப்பட்ட பயங்கர பேக்ரவுண்ட் மியூசிக் சத்தங்களோடு யமதர்மராஜா ஆகப்பட்டவன் ஆகாய மார்க்கத்துல மணிக்கு 700 மைல் வேகத்துக்கு மேல போறதா சொல்றாளே போயிங் 707. அதே ஸ்பீட்ல யமனாகப்பட்டவன் தன்னுடைய வாகனமாகிய எருமாட்டின் மேல ஆரோகணிச்சுண்டு சத்தியவான் இருக்கப்பட்ட இடத்துல லேண்டட் சேஃப்லி சௌக்கியமா வந்து சேர்ந்துட்டான் இல்லையா? ஆமா. ஆனா அவ வந்து இறங்கினது சாவித்திரி கண்ணுக்கு மட்டும் பட்டுடுத்து. பதிவிரதா ரத்னம் இல்லையோ படாதா? பயந்தாளா அவனை கண்டு என்ன கேட்டா, ஏ யமதர்மராஜன், என்னுடைய கற்பின் சக்தியாகப்பட்டது என்னுடைய கணவனை சுத்தி கவச்சமா நின்று இருக்கு. அவரை உன்னால என்ன பண்ண முடியும் செய்து பார் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி நிக்கிறா. சேலஞ்ச பார்த்து அசரவனா இவன் எவன் எவன் எம பகலாச்சு. அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? அவனை சம்திங் கொடுத்தா சைடு வாங்குவானா? காலம் தவறான அந்த காரணானவன் பார்த்தான் சத்தியவான கடுமையாக, எடுத்தான் பாச கயிற்றை வீசினான் சத்தியவான் மேல. மாடிக்கு வராது. காப்பாத்து, அவரை காப்பாத்து. காலமெல்லாம் காப்பாத்துற நீ இந்த கடைசி நேரத்தில் உன்னுடைய ஹிருதயத்தை கல்லாக்கிக்காது. காப்பாத்து, கருணை காட்டு. தம்பி, டாக்டர் போன் பண்ணு. மறுபடியும் போய் பண்ணேன்டா. செல்வா, ராஜா, பயமா இருக்குமா? லைட் ஹவுஸ் தியேட்டர், அங்க டாக்டர் ராஜன் இருக்காரா? யார் டாக்டர் தான் பேசுறீங்களா? சார், செல்வத்தினுடைய உடல்நல திடீர்னு ரொம்ப மோசமாயிடுது. ஆமா, பயப்படுறான். அவன் நெஞ்ச பிடிச்சிட்டு கத்தி கதறதை பார்த்தா எங்களுக்கே பயமா இருக்கு. உடனே புறப்பட்டு வாங்க. என்னது, நாடகத்துல இருந்து பாதியில வர முடியாதா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க உடனே வரலன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். சார், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிருக்குமோன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. நான் இருக்க மாட்டேன். அவரு போனதுக்கு அப்புறம் நான் இருக்க மாட்டேன். போக மாட்டேன். ஐயோ, அவருக்கு நெஞ்சு அடிச்சிருச்சு. உங்க அப்பாவே சொல்லிட்டாரு. அவரு போறதுக்கு முன்னால அம்மா, உன்னைய வள்ளி விட்டுட்டு நான் செத்து போயிடுவேன் அம்மா. ஜாதகம் பழிச்சிடுமாமா? எப்படிடா பலிக்கும்? ஜோசியர் சொன்னபடிதான் நீயும் வள்ளி 1 வருஷம் வரைக்கும் விலகி இருந்திருக்கீங்களா? ஐயோ, அப்ப ஜாதகம் பழிச்சிடுமா? பலிக்காதுடா. ஏமா வர போறா? சத்தியவார கொண்டுட்டு போற மாதிரி நீ கொண்டுட்டு போறா? என்னமா இது? நான் யார் உயிரையும் கொண்டு போவலையே. எல்லாருமா சேர்ந்து என் உயிரை வாங்குறேங்க. நான் டாக்டர் ராஜன் பார்த்தியாஸ். செல்வம், செல்வம், டாக்டர் ஏந்திரியா? டாக்டர், 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 என்ன டாக்டர் இது? என்ன பண்ண சொல்ற? பாதி நாடகத்துல உனக்கு ஹார்ட் அட்டாக் போன் பண்ணாங்க. மேக்கப் கலக்க டைம்ல ஓடி வந்துட்டேன். டாக்டர், எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. பயப்படாத, எனக்கு என்னமோ மாதிரி. பயப்படாத, இதான் பண்றேன். உட்காரு, உட்காரு, உட்காரு. ஒண்ணும் கிடையாது. பர்ஃபெக்டா. ஐயோ டாக்டர், எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு எனக்கே நல்லா தெரியும் டாக்டர். ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்கு டாக்டர். சரி, உன் பயம் போக என்ன வேணும்? நான் வண்டியை உடனே பார்க்கணும் டாக்டர். அவ்வளவுதானே? போய் பாரு. ஐயோ டாக்டர், வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நினைக்கிறபடி செத்து போயிட்டேன். நான் வண்டியை பிறகு பார்க்க முடியாம போயிடும். டாக்டர், போய் பாரு. நான் வண்டியை பார்க்கணுமா? டாக்டர், பார்க்கணுமா? கேட்க மாட்டீங்களா? என்ன விட்டு, என்ன விட்டு. ஐயோ, கெட்ட நேரம் முடியறதுக்கு இன்னும் 8 நிமிஷம் தானே இருக்கு. இதுக்குள்ள ஒண்ணு ஆயிடாதுக்கா. இதுக்குள்ள என்னாச்சுன்னு எனக்கு தெரியலையே. அத கூட தெரிஞ்சுக்க முடியாம என்ன மாடிக்கு வராதடின்னு சொல்லிட்டாங்களே. எனக்கு பயமா இருக்கு. வழி எனக்கு பிடிச்சது. என்னங்க நீங்க எங்கெங்கயோ போய் எவ்வளவோ படிச்சுட்டு வந்து இந்த ஜாதகத்தை நினைச்சு இப்படி பயப்படுறீங்களா? ஐயோ, நான் பயப்படுறதுக்கு காரணம் புரியாம எல்லாரும் பேசுறீங்களே. நான் பயப்படுறேன். ஆனா ஜாதகத்தை கண்டு இல்ல, என் தாய்க்காக பயப்படுறேன். என் தாய் தான் என் தெய்வம்னு உனக்கு தெரியுமா இல்லையா? அந்த தெய்வத்துக்கு கொடுத்த சத்தியத்தை மீறிட்டனே. அதனால நீ விதவையாமன்னு தெரிஞ்சிருந்து நான் மிருகம் ஆயிட்டனே. தாய்க்கும் தாரத்துக்கு செய்த துரோகம் என்ன கொன்னுடுமோன்னு நினைச்சு பயப்படுறேன். வள்ளி, வள்ளி,
என்னங்க என்னங்க ஐயோ என்னங்க எனக்கு பிடிச்சு என்னங்க எனக்கு பயமா இருக்கு வள்ளி. பயப்படாதீங்க. எனக்கு என்னமோ ஆயிடும் போல இருக்கு. எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. என்னமோ ஆயிடும் போல இருக்கு. எப்படிங்க ஆகும்? நான் தெய்வத்தை நம்பி இருக்கேனே, அந்த தெய்வம் பொய்யானா? தெய்வத்து மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை பொய்யானா? அந்த தெய்வ சன்னிதானத்துல நீங்க எனக்கு கட்டின தாலிக்கு உயிர் போனா உங்க உயிருக்கும் ஏதாவது ஆபத்து வருங்க. பயப்படாதீங்க. எனக்கு எனக்கு என்னமோ என்னங்க இதோ பாருங்க, கெட்ட நேரம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. இதுக்குள்ள ஒண்ணும் ஆகாது. பயப்படாதீங்க. எனக்கு என்னமோ இதோ பாருங்க, என்ன பாருங்க, பாருங்களேன். சரி, இனி என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனா கடைசியா ஒண்ணு விரும்புறேன். இந்த 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது நடந்தா, எந்த வள்ளி தெய்வம் என்ன சுமங்கலி ஆக்குனாலோ அதே தெய்வம் என்ன விதவை ஆக்கட்டும். எழுந்துறீங்க, எழுந்துறீங்க, எழுந்து வாங்க. ஏன் பாக்குறீங்க? எழுந்துட்டு வாங்க. சீக்கிரம் போய் மாடியில டாக்டர் கார் கூட்டிட்டு வா. மாமா மாமா மாமா. செல்வம், எந்த டாக்டரும் வேண்டாம். விஷப்பாம்பு என்ன கிடைக்கல, நான் விதைச்ச வெனப்பாம்பு தான் என்ன கிடைச்சது. எங்க அக்காவுக்கு இருக்கிற ஜோசிய நம்பிக்கை பயன்படுத்தி உனக்கும் வள்ளிக்கும் ஜாதக பொருத்த இல்லைன்னு ஜோசியர்களை கொண்டு சொல்ல வச்சது நான் தான். வள்ளியை கொன்னுட்டா என் மகளை நீ கட்டிக்குவேங்கிற நம்பிக்கையினால கோவில் பிரசாத பாத்திரத்துல நல்ல பாம்ப போட்டு வள்ளி ரூம்ல நான் தான் கொண்டு வந்து வச்சேன். நான் செய்த இத்தனை துரோகமும் சேர்ந்துதான் நல்ல பாம்பு உருவத்துல வந்து என்ன கடிச்சது. டாக்டர் பாத்திரம் நேருங்களா. என்னப்பா செல்வம், இந்த விளையாட நீ என்ன பணத்துக்கு வைத்தியம் பண்றேன்? என்ன சொல்றீங்க? ஆள் அவுட்டப்பா. பாம்பு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு ரொம்ப தொலைவு போயிட்டு இருப்போம். ஒண்ணு நடக்காது. நம்ம செல்வம், ஜாதகத்தை நினைச்சு நீ அணுவா செத்துட்டு இருந்த. ஜாதகத்தை மேல நம்பிக்கையே இல்லாத ஆளு சடனா போயிட்டார். அன்னைக்கு சொன்னதே மறுபடியும் சொல்றேன். சரி, இந்த ஜாதகங்கள்லாம் இருக்கட்டும். எண்ணத்துல சுத்தம், நடத்தையில நேர்மை, மனதுல தெய்வபக்தி, இதை வச்சுட்டு நம்ம காரியங்கள் நம்ம செஞ்சுட்டே போனோம்னா எல்லா கிரகங்களும் நமக்கு செல்லாம போடும். புரிஞ்சுதா? என்ன பாருங்க, யாரோ நம்மளை பார்த்துட்டு பாருங்க. ஏன் எங்களே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அதான் வெக்கப்படுறாள வள்ளி. அப்புறம் என்ன, ஒரு வருஷமா தான் இந்த ரகலையை பாத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் என்ன, போயிட்டு நாளைக்கு வாங்க.